பண்ணணும். ஏங்க கரூர்ல ஒரு விஷயம் நடந்த உடனே 2, 3 முறையாக அதிகாரிகள கூட்டு வச்சு நீங்க பேசுனீங்களா இல்லையா? ஒரு மறைகேண்டவன் ராஜ்பவன்ல வந்து இது பெட்ரோல் பாம்ப தூக்கி போட்டபோது, டிஐஜி, ஐஜிய வச்சுக்கிட்டு நீங்க மீட்டிங் நடத்துனீங்களா இல்லையா? இதுக்கு நீங்க என்ன கிளாரிஃபிகேஷன் குடுத்தீங்க? மாமனோ, மச்சானோ மாட்டிப்பாங்கங்கிற பிரச்சனை தானே! ஸோ இந்த இன்னொன்னு சொல்லட்டுமா? அ மத்திய அரசுக்கு எங்க வேலைன்னா, கோதுமை, அரிசி, பருப்பு. இதனுடைய விலைவாசி மட்டும் தான் மத்திய அரசினுடைய வேல. மத்தது எல்லாமே மாநில அப்போ ஒரு அரசினுடைய வேல. இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வருது. எல்லாமே மத்திய அரசு தான். நீங்க எதுக்கு ஸ்டேட் கவர்ன்மெண்ட் எடுத்தீங்க? எல்லாத்தையும் மத்திய அரசுட்ட குடுத்துட்டு போயிடலாம். உண்ம அதுதான். ஆனா நம்ம கான்ஸ்டிடியூஷன் சொல்றது என்னன்னா, மாநிலங்களுக்கு தான் பவர் இருக்கு. மாநிலத்தை கேட்காம நான் வந்து இப்போ ஒரு டிஃபென்ஸ் காரிடார உருவாக்கணும்னு நெனச்சா, எனக்கு நிலம் குடுக்குறது அந்த மாநிலம் தான். நிலம் குடுக்குறது அந்த மாநிலம் தான். அவன் குடுத்தா தான் எனக்கு வந்து அவன் சொல்லுவான் 4 இடத்துல நீங்க எங்க வேணாலும் போடலான்னுவான். இல்லைங்க இந்த இடத்துல சரியா வரலைங்கன்னு நீங்க பேசலாம். ஆனால் அவன் குடுத்தால் தான் உங்களுக்கு நடக்கும். மாநிலத்துக்கு தான் அதிகாரம் இருக்கு. திருமாவளவன் ஐயா சொல்ற மாரி முதல்வருக்கெல்லாம் ஒண்ணும் அதிகாரம் இல்ல. எல்லா அதிகாரமும் பிரதமருக்கு தான் இருக்குன்னு நெனைக்கிறது தவறான ஒரு வாதம். தட்டி கழிப்பதற்கான வாதம். ஸோ இந்த இந்த பர்ட்டிகுலர் இஷ்யூ அது மருத்துவமா இருக்கட்டும், அல்லது டாஸ்மாகா இருக்கட்டும், அல்லது மழையா இருக்கட்டும், இந்த இடத்துல இவங்க ஏன் எந்த பேட்டியும் குடுக்கல? அந்த மின்சார வாரிய ஒரு அதிகாரி இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு புரமோஷன் மட்டும் குடுத்தாங்க, கரூர் நடந்த விஷயத்துல.